ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான்வெஜ் சுவையில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதுக்காக நான் 400 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இந்த மஷ்ரூமை ஆயிலில் ஃப்ரை பண்ணி தான் கிரேவியோடு ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதில் நறுக்கின மஷ்ரூம் துண்டு ப்ளஸ் 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மஷ்ரூம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலாவை வதக்கி தான் அரைக்க போகிறோம். அதுக்காக இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா சேர்த்து அதில் நறுக்கின அரை வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். பெரிய சைஸ் வெங்காயம் பாதியாக எடுத்திருக்கேன் நான். அது கூட 6 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி போட்டு 4-5 முந்திரி போட்டு நல்லா வதக்கினதும் தக்காளி ஆஃப் தக்காளி எடுத்திருக்கேன் நான். தக்காளி ஆஃப் தக்காளி நறுக்கி வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி வந்ததும் நம்ம 2 ஸ்பூன் தேங்காய், துருவின தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காவை கிண்டி விட்டுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டா. அடுத்து கிரேவியை ரெடி பண்ணலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதில் ஆனியன் சேர்த்து ஆனியனோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதில் வதங்கி வந்ததும் தக்காளி நறுக்கி வச்ச பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணி வதக்கிட்டு அதில் கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கரம் மசாலா நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவு வதக்கிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூம் துண்டை அதில் போட்டு கொத்தமல்லி, புதினா இலையை சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா மட்டன் டேஸ்ட்டில், மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, ரைஸுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.